கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஒரு நிமிஷம். குடி புள்ள குடி. நீ ஏன் உடம்பு முடியாம கிடக்குற? பொங்குடி, நீ மயக்கத்தில் இருக்கும்போது பார்வதி பாட்டி உன்னை பார்க்க வந்தாங்க. இப்படி உனக்கு ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் தான் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். நீ கண்ணு முழிச்ச உடனே கால் பண்ண சொன்னாங்க. பாத்து புள்ள. பொங்குடி, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நான் சொல்லிக்கிறேன். நீ ரெஸ்டடு. இல்லை சார், பாட்டிக்கிட்ட நான் பேசணும், நீங்கள் கால் பண்ணி கொடுங்க. சரி இரு. சொல்லு ஜீவா, பூங்குடி கண்ணு முடிச்சிட்டாளா? கண்ணு முழிச்சிட்டா பாட்டி. இப்போ நார்மலாக தான் இருக்கா. நான் கும்பிடுற பராசக்தி அவளை கைவிடல. இப்ப எப்படி இருக்கா? நல்லா தான் இருக்கா பாட்டி. உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான். சரி சரி, போனை கொஞ்சம் அவகிட்ட கொடு. சரி. பொங்குடி பாட்டி. பாட்டி நல்லா இருக்கீங்களா? தாத்தாவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? அதான் பூங்குடி, உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. உன் வலிய நீ மறைச்சிட்டு எங்களை நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற பாரு. நீ நல்லா இருப்ப. எப்படிமா இருக்கு உன் உடம்பு? எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். பூங்குடி, உன் வாய்ஸ்ல இருந்தே நீ ரொம்ப வீக்கா இருக்கேன்னு தோணுது. பாட்டி நான் நேர்ல வந்து உன்னை பாக்குறேன். நீ போனை ஜீவா கிட்ட கொடு. சரி பாட்டி, தாத்தாவை பத்திரமா பார்த்துக்கங்க. நான் சாப்பிட்ட ஃபோனை கொடுக்குறேன். சொல்லுங்க பாட்டி. ஜீவா, அவளை பத்திரமா பாத்துக்கோ. நான் வேணா உடனே கிளம்பி அங்க வரட்டுமா? என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல. மனசு கிடந்து அடிச்சுக்குது. பாட்டி நான் பாத்துக்கிறேன். நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேணாம். ஹலோ ஜீவா. ஹலோ பாட்டி. ஒண்ணும் கேக்கல, கொஞ்சம் சத்தமா பேசு. எனக்கு கேக்குது பாட்டி. ஒண்ணுமே கேக்கல ஜீவா. ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் பாத்துக்கிறேன். ஜீவா ஹலோ, நீங்க கவலைப்படாம இருங்க. சரிப்பா, நான் அப்புறம் பேசுறேன். When we can, we let the story begin. We're going out on our first date. You and me are thrifty, so go all you can eat. Fill up your bag and I fill up the plate. We talk for hours and hours about the sweet and the sour and how your family's doing okay. உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? இவ்வளவு சத்தமா மியூசிக் போட்டுட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. வீட்ல உடம்பு முடியாத தாத்தா இருக்காருன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அதுவும் இல்லாம அரை மணி நேரமா என்னால ஒரு போன் கூட பேச முடியல. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்ன பாட்டி, காலேஜ்ல கல்ச்சுரல் டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான் தீபி. நீ ஒருத்தி கலந்துக்கிறதுக்காக வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் டிஸ்டர்ப் பண்ணுவியா? என்ன புள்ளைங்க நீங்க? உங்க கிளாஸ் தானே அந்த பூங்கொடி. உடம்புக்கு முடியாம ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல் கிடக்குறா. ஒரு தடவையாவது அவளை போய் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்களா? அந்த ஜீவாவும் உங்க கூட தானே படிக்கிறா. அவ அந்த பொண்ணு எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறான்னு தெரியுமா? அவ ராத்திரி பகல்னு பார்க்காம அந்த பொண்ணு பக்கத்திலேயே இருந்து ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறான். இப்ப கூட அவன் தான் போன் பண்ணி அவ கண்ணு முடிச்சிட்டான்னு சொல்றான். அவனை பார்த்தாவது நீங்கெல்லாம் திருந்துங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளை ஒரு தடவையாவது பார்த்துட்டு வாங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். என்ன தீபி, அவளுக்கு அடிச்ச ஷாக்கை விட உனக்கு அடிச்ச ஷாக்ல தான் பாதிப்பு அதிகமா இருக்கு. நீங்க அவரை நினைச்சு உருகிட்டு இருக்க. சார் அந்த பட்டிக்காட்டுக்கு டே அண்ட் நைட்டா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு சரியா தோணல தீபி. நீ
ஷாக்க அவளுக்கு வச்சா அவ உனக்கு ஷாக்க திருப்பி வைக்கிறா. நைட்டு ஃபுல்லா ஜீவா அவ கூடயே இருந்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு தீபி, அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்காமையா இருந்திருக்கும். எனக்கு என்னமோ ஜீவா விஷயத்துல பெருசா ஏமாற போறேன்னு தோணுது. நிறுத்தி. தீபி, உன் கோவத்தை என்கிட்ட காட்டி பிரயோஜனம் இல்ல. காட்ட வேண்டிய இடத்துல காட்டு. காட்டுறேன். ஹே பூர்ணி, அதை ஏன் நீ புடுங்குற? இது பேஷண்ட் பூங்குடியோட பிரிஸ்கிரிப்ஷன் தானே? ஆமா. ம். நீ போ, நான் கொடுத்துக்கிறேன். ஓஹோ, கதை அப்படி போகுதா? நீங்க போய் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க ப்ளீஸ். போங்க. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போகிறேன். டேப்லெட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப அர்ஜென்ட், ப்ளீஸ் உடனே போங்க. புரிஞ்சுக்கோங்க. சரி. நீங்களும் கொஞ்சம் வெளியில போங்க. ஏன் நான் ஏன் வெளியே போனோம்? போக முடியாது. நீ பூங்கொடிக்கு ட்ரெஸ் தானே மாத்த போற, மாத்திக்கோ. நானும் பொண்ணு தானே, நான் இங்க தான் இருப்பேன். உங்களை நான் இருக்க வேண்டாம்னு சொல்லல. நான் பூங்குடி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் பூ கிட்ட நீ என்ன தனியா பேசுறதே? எதுவா இருந்தாலும் நானும் இங்க தான் இருப்பேன். ஏன் முன்னாடியே பேசு. அம்மா தாயே, தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் வெளியில போறியா? ப்ளீஸ். மாடி, நீ போப்புல அனிதா என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போம். எல பூவே, இந்த நர்ஸ் புள்ள ஏதாவது பெரிய ஊசி கீசி போட்டு விட்டுச்சுன்னா ஒரே ஒரு சவுண்ட் கொடு, ஓடி வந்து மண்டை உடைச்சு மாவிளக்கு ஏத்திறேன். நீங்க சொல்லுங்க அனிதா. என்ன? தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஜீவாவை லவ் பண்ணலன்னு சொன்னீங்க. எனக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா உங்க லவ்வரா இருப்பாரோன்னு தயங்கிட்டே இருந்தேன். ஆனா உங்க 2 பேருக்குள்ள லவ் இல்லைன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தெரிஞ்ச பொண்ணையே இவ்ளோ கேர் எடுத்து பாத்துக்கிறாருன்னா அவரோட பொண்டாட்டிய எவ்ளோ கேர் பண்ணி பாத்துப்பாரு. இந்த மாதிரி ஒருத்தர் தான் எனக்கு கணவரா வரணும்னு ஆசை. அதான் லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏங்க, இதுக்காகலாம் யாராவது ஒருத்தரை லவ் பண்ணுவாங்களா? இல்லங்க, பார்த்து 2 நாள் தான் ஆச்சு. இந்த 2 நாள்ல உங்களை அக்கறையா பாத்துக்கிட்டத வச்சு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாம காதல்ல என்னங்க 2 நாள் 3 நாள் 2 வருஷம் 3 வருஷம்னு அந்த ஒரு நொடி போதுங்க. பார்த்ததுமே தெரியுங்க இவருதான் நமக்கானவர்னு. நான் முடிவே பண்ணிட்டேங்க, ஜீவா தான் என்னோட கணவர்னு. தப்பா நினைச்சுக்காதீங்க. பழகுன 2 நாள்லயே அவர்கிட்ட இதெல்லாம் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. நீங்க அவருக்கு ஃப்ரெண்டு தானே, எனக்காக அவர்கிட்ட நீங்க இத நான் கொடுத்ததா கொடுத்து என் காதல எனக்காக அவர்கிட்ட சொல்றீங்களா?
இந்தாங்க. நான் ரிசப்ஷன்ல வெயிட் பண்றேன். நீங்க அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு தகவல் சொல்றீங்களா? ம் சரி. ஆத்தாடி அம்மா 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 ஆத்தாடி யசுஸ்மி ப்ளீஸ் அம்மா ஆத்தாடி நீ கவலைப்படாத நர்சக்கா. உன் காதல நான் சேர்த்து வைக்கிறேன். நீ தைரியமா போ போ. அம்மா 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 எப்பல பூவு, இந்த ஜீவா சாருக்கு வந்த வாழ்வை பத்தியா? நர்சக்காவே கரெக்ட் ஆயிடுச்சு. இனிமே காய்ச்சல் தலைவலின்னு ஜீவா சார் ஓசிலே வைத்தியம் பார்த்துக்கலாம். அம்மா அப்பா அம்மா என்னது பூங்கொடி கையில் ரோஸ் அப்புறம் கார்டெல்லாம் இருக்கு. ஓ மை காட், பூங்கொடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாளோ? என்னது இது? ம் ஒன்றும் இல்லை சார், படிச்சு பாருங்க. உன் பார்வை எனும் வைரஸால் உண்டான காதல் காய்ச்சலை சொட்டு மருந்தென உன் சொல்லால் தீர்த்து வைப்பாய். உயிர் கொல்லி டெங்கு போல் உள்ளம் கடந்து கொதிக்கிறது. நிலவேம்பு குடிநீரென உள்ளத்தில் புகுந்து சீராக்குவாய் என்னை. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? பிடிச்சிருக்கா? எழுதுனதெல்லாம் சரிதான், அது என்ன எல்லாம் காய்ச்சல் வச்ச ஒரு லெட்டர். என்ன சார் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? சும்மா சொல்லக்கூடாது. நம்ம நர்சக்கா நச்சுன்னு ஹாஸ்பிட்டல் ஐட்டத்தையே வச்சு உங்களை லவ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அத பாராட்டுங்க சார். என்னது நர்சக்காவா? ஆமா சார், ஒரு செவத்த தோல் நர்ஸ் வரும்ல அனிதா, அவங்கதான் உங்க மேல உசுரா இருக்காங்களாம். பாவம் சார் அந்த பொண்ணு அனிதா. லவ் பண்ணுங்க சார். ஏன் பூங்குடி, நான் நல்லா இருக்குது பொறுக்கலையா? தினமும் ஊசி போட்டே அவன் என்ன கொண்டுருவா. உங்களுக்கு கவிதை பிடிக்கும்னு கவிதையாவே எழுதி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் யோசிங்க சார். இருந்தாலும் காய்ச்சல் வச்சு கவிதை எழுதுனதான் ஹைலைட்டு.
என்ன லவ் ப்ரப்போசல் கார்டா? ஆமா. இவ தான் கொடுத்தாளா? ம். இன்னசென்ட் மாதிரியே நடிச்சு கடைசில ஜீவாவை ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டேடி. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கம் மானம் எதுவுமே இல்லையா? அவர் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? ஜீவாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒண்ணுமே இல்லாத பிளாட்ஃபார்ம்னு உனக்கே கூசல? அது சரி, நீ படிக்க வந்ததே இந்த மாதிரி வசதியான யாரையாவது வளைச்சு போட்டு செட்டில் ஆகணும் தானே? தீபிகா, உன் புத்தியே இவ்வளவு கேவலமா போகுது. உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு, அட்வைஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. நீ திருந்துற மாதிரி இல்ல. வர வர உன் பிஹேவியர் ரொம்ப சீப்பா இருக்கு. மாத்திக்கோ. யாரு? நான் சீப்பா பிஹேவ் பண்றேனா? இப்போ உனக்கு அப்படிதான் தோணும். நீதான் உன் தகுதி தராதரம் தெரியாம மொட்டமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. கையில வச்சிருக்கியே லவ் கார்டு, அதை இவ கொடுத்ததுன்னு நீயே ஒத்துக்கிட்ட. ச்சே. என்னால அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியல. பேச்சுக்கு கூட அவளை உன் கூட சேர்த்து வச்சு பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆனா நீ ச்சே. நாகரிகம்னா என்னன்னே தெரியாத இவ உன் மயக்கி வச்சிருக்கா. ஐயோ தீபிகா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பூங்குடி பத்தி தப்பா பேசின அவ்வளோதான். ஆமா மகாராணி, இந்த கார்டு பூங்கொடி கொடுத்ததான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்கும் பூங்கொடிக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. மா தாய அழகு சுந்தரி, சும்மா அடுப்புல இருக்கிற இட்லி சட்டியோட மூடிய திறந்து விட்ட மாதிரி போடு பொங்காத. இங்க சுத்திட்டு இருக்குமே ஒரு நர்சக்கா அனிதா, அவ ஜீவா சார லவ் பண்றேன்னு கவிதை எழுதி பூ கிட்ட குடுக்க சொல்லி கெஞ்சிச்சு. சரி பாவம், அதை வாங்கி சார் கிட்ட கொடுத்ததோட பூவோட வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணும்னா உன் சக்காலத்தி அனிதா ரிசப்ஷன்ல தான் காத்துட்டு இருப்பா. அவகிட்ட போய் வம்பு வளர்த்துக்கோ. அதை விட்டுட்டு என் பூவை பத்தி மேற்கொண்டு ஒரு வார்த்தை நீ தப்பா சொன்ன, உன் டப்பா டான்ஸ் ஆடிடும் பாத்துக்க. மூஞ்சியும் முகரையும் பாரு. ஏப்ல மாறி நீ வேற அவளை உசுப்பேத்தி விட்டுட்ட. அந்த பொண்ணு அனிதா பாவம், அவளை ஏதாவது பண்ணிட போறா. ஜீவா சார், ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது சார். நீங்க கொஞ்சம் போய் பாருங்களேன். சரி. நீங்க தானே மாலதி? ஆமாங்க. இங்க அனிதா யாரு? அனிதா யாருன்னு கேட்டேன். நான் தான். வசதியான பையன்னு தெரிஞ்சா போதுமே, வளைச்சு போட நான் நீனு வந்துருவீங்களே. ஜீவாவை நான் லவ் பண்றேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா அவனை லவ் பண்றேன்னு கிரீட்டிங் கார்டு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவேன். சொல்லடி, சொல்லு. தீபிகா, தீபிகா, ஏன் இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ற? அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவகிட்ட போய் ரூடா நடந்துக்கிற, உனக்கு வெக்கமா இல்ல? முதல்ல அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. கேளுன்னு சொல்றல. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவதான் ஏன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஹலோ, இந்த ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க அட்மிட் பண்ண பேஷண்ட்ஸ் கவனிக்காம அவங்க கூட வந்தவங்க நல்லா கவனிக்கிறீங்க. இது என்ன ஹாஸ்பிடலா இல்ல வேற ஏதாவதா? தீபிகா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட். அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணது என்ன, அது வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது நான். இதுக்கு நடுவுல நீ யாரு? என் பர்சனல்ல தலையிடுறத இதோட நிறுத்திக்கோ. மரியாதையா வெளில போ, இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவேன்.